ஸோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்கு ஐபிஎல் இல்லையா. ஸோ இதுவும் ஒரு மாதிரியான ஒரு கன்னடத்தில் சொன்னால் பெங்கி, தமிழில் சொன்னால் நெருப்பு பற்றிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபயரான மேட்சாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே எப்படி மும்பை வர்சஸ் சிஎஸ்கேயோ அதே மாதிரி தான். ஸோ சென்னையில் ஆர்சிபி வின் பண்ணி பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய கிரிக்கெட் பற்றி பேசுவாங்க. நல்ல ஃபன்னாக இருக்கும். சிஎஸ்கே டீம் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னர் தான். அந்த பிச்சுமே ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பிச்சாக தான் எப்போவுமே போடுவாங்க. இன்னொன்று ஸ்லோவர் பிச்சு, ரொம்ப தாம் தூம்னு அடிக்க முடியாது. 180 டார்கெட் வச்சாலே அந்த 180 யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 180 வைக்கிறாங்களோ அந்த 180யை சேஸ் பண்ணுறது அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன் பிட்வீனில் ஒரு 4-5 விக்கெட் விழுந்துருச்சு, 4-5லாம் இல்லை, 2 விக்கெட் விழுந்தாலே அங்கே அவ்வளோயே ஸ்லோவாகிடும் மேட்ச்சு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்துருப்போம், சிஎஸ்கே ஜெயிக்கும் போதே 19வது ஓவர் வரைக்கும் எடுத்து வந்தாங்க, அந்த 150 டார்கெட்டே வந்துட்டு. ஸோ ரொம்ப மந்தமான பிச்சாக இருக்கும். எப்போதுமே சென்னை பிச் வந்து என்னோட ஒப்பீனியனில் ஹை ரேட்டட் பிச்சு கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி மீடியமான பிச்சாக தான் இருக்கும். அவங்க அப்படி தான் அதை செட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸ்பின்னு பயங்கரமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே சைடு வந்து பயங்கரமான ப்ளஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நூர் அப்படின்ற அந்த ஒரு பையன், அப்புறம் அஸ்வின், ஜடேஜா, ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறமா அங்கே வந்து மீடியம் பேசரும் இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே சைடு வந்து ருத்ராஜ் கைக்வாட், அப்புறமா வந்து டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் தோனி, திரும்ப ஜடேஜா ஆல்ரவுண்டர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ டீம் வந்து அப்புறம் சிவம் துபே, ஹைட்டரு. ஸோ இந்த மாதிரி டீம் வந்து ஒரு மாதிரி மிக்சடாக கரெக்டாக இருக்கிறதுனால சிஎஸ்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆர்சிபி சைடு பேட்டிங் வந்து நல்ல பயங்கரமாக அப்படியே லைனாக போகுது, கடப்பாறை லைன் மாதிரி. ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன மைனஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு கிடையாது. ஆர்சிபி சைடு ஸ்பின்னர்னு பார்த்தா குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, இது 2 பேரை தாண்டி யாராவது ஒரு ஆள் உள்ளே வந்தால், 3வது ஸ்பின்னராக தேவைப்பட்டு உள்ளே வந்தால் அந்த ஸ்வப்னில் சிங் அப்படின்ற அந்த பர்சன். ஸோ இந்த 3 பேர் தான் ஸ்பின்னரு. இந்த 3லேயுமே நல்ல ஹாம்ஸை யூஸ் பண்ணி போடுற ஸ்பின்னர் யார் அப்படின்னா குர்னால் பாண்டியா தான். ஓரளவுக்கு ஒரு 4 ஓவர் 35 அந்த ரேஞ்சில் போகக்கூடிய ஒரு பவுலரு. சம்டைம்ஸ் விக்கெட் டேக்கிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் பவுலிங்காக தான் இருக்குமே தவிர ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் இருக்காது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து அஸ்வினாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங்கும் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து. ஸோ நூர் அப்படின்ற அந்த பையனோட பாலுக்கு வந்து விராட் கோலி அவுட்டாக இருக்கிறாரு, அடிக்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பொதுவாகவே ஆர்சிபி டீமில் விராட் கோலி, சால்ட்டு, இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஸ்பின்னை அவங்க அட்டாக் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் அவங்களோட வீக்னஸ் நிறையவே இருக்குது. அண்ட் லியாங் லிவிங்ஸ்டன், ரஜத் பட்டிதர் ஸ்பின்னை நல்லா ஆடுவார், பயங்கரமாக ஆடுவார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபி வந்து, எப்படி இந்த சிஎஸ்கேயோடைய ஸ்பின்னர்ஸை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க என்னன்னு பார்க்கலாம். என்னுடைய ஒப்பீனியன் படி நான் சிஎஸ்கேக்கு 60%, ஆர்சிபிக்கு 40% கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்பின் ஃபேக்டர் தான். இங்கே வந்து ஸ்பின் நல்லா இருக்கிறதுனால அந்த 10% அவங்களுக்கு கூட. இங்கே வந்து பேட்டிங் ஓரளவுக்கு நல்ல ஆர்டர் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு 40%ன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ யார் எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.